அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாமை, அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்போல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக். நான் யாரையும் கண்டுபிடிச்சி இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன், இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னை அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு. அந்த மாதிரி ஆள் நான் இல்லை. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க, அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லலை, அந்த மாதிரி யார் பண்ணுறாங்களோ அவங்கள சொல்ல. எஸ்கே நீங்கள் தான், உங்களை தான் நம்ம தனுஷ் மீன் பண்ணுறாரு. ஏன்னா டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல, ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட்டெல்லாம் கற்றுக்கல, நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல, சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். நீங்கள் என்னை பற்றி எவ்வளோ வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாதம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இதுவும் நம்ம எஸ்கேக்கு தான். ஏன்னா அண்ணாக்கு அப்புறம் ஒரு பெரிய பிஆர் டீம் யாருக்கு வேலை செய்யுதுன்னா அது கண்டிப்பாக எஸ்கே தான். அதுலேயும் குறிப்பாக தனுஷ்க்கு அகெயின்ஸ்டாக நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுல எஸ்கேவோட டீம் பெரிய வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு ரிப்ளேவும் நம்ம எஸ்கேக்கு தான். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. யாரை தம்பின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு தெரியுதா? இப்போ தெரியும் பாருங்க. எனக்கு ஒரு தம்பி இல்லையே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கேன். சிவா என் தம்பி மாதிரி. அவர் ஃப்ரெண்டுக்கும் மேலேன்னாரு, அவர் எனக்கு தம்பி. தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. துப்பாக்கி எப்படிங்களா தம்பி, கொஞ்சம் ஓரமாக போய் விளையாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனுஷ் சொல்கிறாப்புல. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. இது யாருக்குன்னு சொல்லிட்டு தெரியுதா? நம்ம நயன்தாரா மேம்க்கு. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழித்துணை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்தியை பரப்பி இதை காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஏன்னா தனுஷ் 3 செகண்டுக்கு ஒரு 10 கோடி கேட்டார். இது ரொம்ப சீப்பான கேரக்டர், ரொம்ப கேவலமாக அடிமட்டமான கேரக்டர். அண்ட் தனுஷ் அவரோட இன்னோசன்ட் ஃபேன்ஸ் முன்னாடி ஆடியோ லான்ச்சில் அவரோட நல்லவன் மாதிரி பேசுகிறாரு. பட் அதில் பாதி கூட அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க, நிறையா பொய்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு நயன்தாரா மேம்க்கு தனுஷ் ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாரு. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. சரி, அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன்.